dated 19th and 19th to 20th 21st March 2021. First news, India's Act East policy பற்றி. ஸோ நார்த் ஈஸ்டோட மினிஸ்டர் இப்போ ரீசெண்டாக ஆக்ட் ஈஸ்ட் த்ரூ நார்த் ஈஸ்ட் அப்படின்றத திருப்பியும் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த நியூஸ் வந்திருக்கு. ஸோ எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்ட் ஈஸ்ட் அப்படின்றது 2014 லான்ச் பண்ணப்பட்டது. அதுக்கு முன்னாடி வி ஹேவிங் லுக் ஈஸ்ட் பாலிசி. லுக் ஈஸ்ட் பாலிசி 1992 லான்ச் பண்ணப்பட்டுச்சு. அதோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா, யுஎஸ்எஸ்ஆர் வந்து டிஸ்இன்டகிரேட் ஆகும்போது லைக் யூஎஸ் கூட அலைன் ஆகிறது, யூஎஸ்க்கு ஃபேவராக இருக்கிறத நம்ம விரும்பினோம். அப்போ நரசிம்மராவ் கவர்மெண்ட் இருந்தாங்க 1992. அப்போது வி வாண்ட் டு கிரியேட் சம் லைக் கனெக்டிங் வித் தி யூஎஸ் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸ், ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ், தட் இஸ் ஏஷியன் கண்ட்ரீஸ் மெயின்லி. ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டதான் ஏஷியன் கண்ட்ரிஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்பட்டதான் லுக் ஈஸ்ட் பாலிசி. அதுக்கப்புறம் ஏஷியன் மெம்பர்ஷிப்பை நம்ம ஜாயின் பண்ணோம். மெம்பர்ஷிப் இன் த சென்ஸ் நான் பர்மனன்ட் மெம்பர் ஸ்டேட்டஸ். அதுக்கு பிறகு வி ஹேவிங் டயலாக் வித் ஏஷியன் டயலாக் பார்ட்னராக நம்ம இருக்கோம். அப்புறம் ஈஸ்ட் ஏஷியா சமிட்டில் வி ஆர் த மெயின் பார்ட்னர்ஸ். ஸோ வி ஆர் மேக்கிங் ட்ரேட் எல்லாமே அதிகமாக பண்ணியிருக்கோம். அதுக்கு பிறகு தென் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி கொண்டு வந்தோம். ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியை பொறுத்தவரை 2014 லான்ச் பண்ணுறாங்க. அதோட மெயின் பர்பஸ் ஆக்ட் ஈஸ்ட் த்ரூ நார்த் ஈஸ்ட். அப்போது ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் மட்டும் இல்லை, மற்ற கண்ட்ரிஸ் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரிஸ் கூடயும் கனெக்ட் பண்ணுறது உருவாக்கப்பட்டதான் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி. சரியா? ஸோ பீப்புள் டு பீப்புள் கான்டாக்டை உருவாக்குற ட்ரேட், கல்ச்சர், கனெக்டிவிட்டி எக்ஸெட்ரா, தென் கோஆப்ரேஷன், கல்ச்சரல் டைஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ யூ பீப்புள் நோ தட் லுக் ஈஸ்ட் பாலிசி நான் சொன்னேன். வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லுக் ஈஸ்ட் அப்புறம் ஆக்ட் ஈஸ்ட்டுக்கான டிஃப்ரென்ஸும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ பீப்புள் கேன் ஸ்டடி. இப்போ ஆக்ட் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏஷியன் கண்ட்ரீஸ், ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ், அப்புறம் இந்த கண்ட்ரிஸ் கூட எக்கனாமிக் கோஆப்ரேஷன் ப்ளஸ் செக்யூரிட்டி கோஆப்ரேஷன், அதுவும் இம்பார்ட்டன்ட். பிரைம் மினிஸ்டர் இதை காயின் பண்ணும்போது 4 C's சொன்னாங்க: கல்ச்சர், கனெக்டிவிட்டி, காமர்ஸ், அப்புறம் கெப்பாசிட்டி பில்டிங். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். செக்யூரிட்டி ஆங்கிளில் வி ஹேவிங் குவாட் நவ். இந்தோ பசிபிக் ஏரியாவை ஃப்ரீ நேவிகேட்டட் ஸோனாக நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வி ஆர் ஸோ என்னென்ன இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்கோம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அப்படின்னா, கரடான் மல்டி மாடல் ப்ராஜெக்ட், யூ பீப்புள் நோ தட். ஸோ சி வழியாக மணிப்பூரை கனெக்ட் பண்ணுறதுக்கு மியான்மர் வழியாக. தென் அகர்தலா அக்குஹாரா ரயில் லிங்க், தட் இஸ் ஃப்ரம் பங்களாதேஷ் டு நார்த் ஈஸ்ட். தென் இந்தியா ஜப்பான் ஆக்ட் ஈஸ்ட் ஃபோரம். ஸோ ரோட், பிரிட்ஜு, ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட் வந்து நார்த் ஈஸ்டில் பண்ணுறதுக்கு தே ஆர் ஹெல்பிங். தென் ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். அப்போ COVID-19 டைம் பீரியடில் இன்னும் அதிகமாக இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ அது வேக்சினேஷன் யாருக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணலை, இந்த பக்கம் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணோம். ஈஸ்ட் ஏஷியன் சைடில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்க்கு எதுவுமே நம்ம ஆனால் வி ஆர் சப்போர்ட்டிங். எஜுகேஷன் கொடுக்குறதா இருக்கட்டும், ஐஐடியில் PhD படிக்கிறதுக்கு 1000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் பர் இயர். குவிக் இம்பேக்ட் ப்ராஜெக்ட்ஸ் லைக் கம்போடியா, லாவோஸில் எல்லாமே சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ், இன் த சென்ஸ் நாட் ஹியூஜ். எஜுகேஷன், ஹெல்த்து, ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டி கொடுக்குறது, இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணுறோம். தட் இஸ் குவிக் இம்பேக்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு பேர். ஸோ ஷார்ட் டைம் ஃப்ரேம் ஒர்க்கில் பண்ணுறது. ஸோ தட்ஸ் ஆல். தென் செகண்ட் நியூஸ் வந்து அப்ராப்ரியேஷன் பில் இப்போ லோக்சபாவில் பாஸ் ஆகிருக்கு. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். அப்ராப்ரியேஷன் பில்லை பொறுத்த வரைக்கும் யூ பீப்புள் நோ பட்ஜெட்டில் வி ஹேவிங் ஃபினான்ஸ் பில், அப்ராப்ரியேஷன் பில். ஃபினான்ஸ் பில்லை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ கன்சாலிடேட்டட் ஃபண்டுக்குள்ளாடி பணம் போனோம் அப்படின்னா யூ ஹவ் டு பாஸ் த ஃபினான்ஸ் பில். அப்ராப்ரியேஷன் பில்லுன்ற வித்ட்ரா பண்ணுறதுக்கு, அப்ராப்ரியேஷன் அவுட்கமிங் இல்லைனா வெளியில் எடுக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சரில் 2 கேட்டகரி இருக்குது: நார்மல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் சார்ஜ் அப்பான் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. எக்ஸ்பெண்டிச்சர் சார்ஜ் அப்பான் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ ஓட் ஆன் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் வந்து சார்ஜ் அப்பான் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் நடக்காது. ஸோ ஐ எம் கிவிங் ரிவிஷன். சரியா? ஸோ அதெல்லாம் இருக்காது. ஆனால் நார்மல் நீங்கள் சார்ஜ் அப்பான் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் ஓட்டிங் பண்ண மாட்டாங்க டிமாண்ட்ஸுக்கு. நார்மலில் ஓட்டிங் பண்ணுவோம், அதான் டிஃப்ரென்ஸ். ஆனால் ரெண்டுமே அப்ராப்ரியேஷன் பில்லில் பாஸ் ஆகும். லைக் சேம் லைக் மணி பில் பாசிங் ப்ரொசீஜர். லோக்சபா ஹேஸ் த அப்பர் அத்தாரிட்டி, ராஜ்யசபா ஹேஸ் லெஸ் பவர்ஸ். சரியா? தே கேன் வித் ஹோல்ட், தட்ஸ் ஆல். ஆனால் 14 days தான் வித் ஹோல்டும் பண்ண முடியும். தே கேன் ரிஜெக்ட் பட் நோ யூஸ் ஆஃப் இட். ஸோ அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் அப்படின்றது சொல்லுது, ஆனால் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க நார்மலி மணி பில்லை. தென் ஓட் ஆன் அக்கௌண்ட் தெரியும் இல்லையா? 1/6 ஆஃப் தி லைக் பட்ஜெட் அமௌண்ட்டை வந்து அந்த 2 months ஃபஸ்ட்டு 2 monthsக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கு ப்ரொசீடிங்ஸ் ஆரம்பிக்கிற முன்னாடி பட்ஜெட் இன்ட்ரடக்ஷன் முடிஞ்ச உடனே அது பண்ணிடுவாங்க. சரியா? ஸோ தட்ஸ் ஆல். தென் மணி பில்லை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வி நோ தட். தென்
பட்ஜெட் பாசிங் ப்ரொசீஜர் வந்து ப்ரெசன்டேஷன் ஆஃப் பட்ஜெட், அதுக்கு பிறகு ஜெனரல் டிஸ்கஷன், இட் வில் கோ ஃபார் ஜெனரல் டிஸ்கஷன். அப்புறம் கமிட்டி ஸ்டேஜில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்டல் கமிட்டியில் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணப்படும். அதுக்கப்புறம் ஓட்டிங் அண்ட் டிமாண்ட்ஸ், அவங்க ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய டிமாண்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஓட்டிங், தனித்தனியாக ஓட்டிங் நடக்கும். அண்ட் தென் ஹோலிஸ்டிக் ஓட்டிங் வில் ஆல்சோ ஹேப்பன், தட் இஸ் கால்ட் அஸ் புல்லட்டின் ஸ்டேஜ். தென் பாசிங் ஆஃப் அப்ராப்ரியேஷன் பில் அண்ட் ஃபினான்ஸ் பில். ஸோ இது ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா only you people are following, so not newcomers. So then third வந்து இந்தோ பிரேசில் சவுத் ஆஃப்ரிக்கா, இப்சா அப்படின்னு பேர். இதுவும் சவுத் கோஆப்ரேஷன், சவுத் குரூப்பில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே இதில் இருப்பாங்க. ஸோ ஐ வில் ஷோ த மேப். இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, அப்புறம் பிரேசில், லைக் சதர்ன் ஹெமிஸ்பியரில், இல்லைனா ஒவ்வொரு காண்டினென்ட்டோட சவுத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ், அப்படி தான் இதை சொல்கிறாங்க. சவுத் கோஆப்ரேஷன் பேர். இட்ஸ் ஃபார் கல்ச்சரல் கனெக்டிவிட்டி, எஜுகேஷன், இது மட்டும் தான். ட்ரேட் மெயின் இம்பார்ட்டன்ட் கிடையாது. இப்போ உமன்ஸுக்கான ஃபோரம் வந்து நடத்துகிறாங்க இப்சாவில். இந்த வாட்டி நம்ம தான் சேர்மேன். ஸோ 2020-21 நினைக்கிறேன், ஹோப் ஸோ. வி ஆர் த லைக் 6th இப்சா சமிட் வந்து நடக்க இருக்குது. அதில் நம்ம தான் தலைமையேற்க இருக்கோம். இப்போது நம்ம தான் தலைவராக இருக்கோம். இந்த உமன் ஃபோரமில் நடந்தது, உமனுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் இந்த கண்ட்ரீஸில் எல்லாம் பண்ணப்படுது உமன் ப்ரொடெக்ஷனுக்கு அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தென் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் உமன் ப்ரொடெக்ஷனுக்கு அப்படின்றதும். ஸோ above it was mentioned. Equal rights, Article 14-16. So you people know CEDAW we signed, we ratified this agreement. Like அதன் மூலமாக discrimination against women and violence against women வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு we having Dowry Prohibition Act, Sexual Harassment at Workplace Act. இப்போ maternity bill வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து 12 வீக்ஸ்லேருந்து 26 வீக்ஸாக உங்களுக்கு லீவ் கொடுக்கறது. அப்புறம் உமன்ஸ் ரிசர்வேஷன் பில், ஸ்டில் இட் இஸ் அ பில், இது பாஸ் பண்ணப்படல, 33%. அப்புறம் பேட்டி பச்சோ பேட்டி படோ, பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. ஸோ இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உமன் ப்ரொடெக்ஷனுக்காக. தென் உதான் 4 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம இந்தியா வந்து 2022 we will celebrate 75th Independence Day. ஸோ அந்த 75th year anniversary நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது we have to go லைக் ஸ்வச் பாரத்தில் we have to achieve something. ஸோ எல்லாத்தையுமே டார்கெட் வச்சுருக்கோம். அது மாதிரியே இதுக்கு உதானுக்கும் வந்து 392 ரூட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணாங்க. இந்தியா ஃபுல்லாக ரிமோட் இருக்கக்கூடிய, சப் கேபிட்டலாக இருக்கக்கூடிய ஏரியா, இல்லைனா ரொம்ப ஸ்மார்ட் சிட்டிஸ் இல்லை, நார்மல் சிட்டிஸ். உங்கள் ஊர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் இஸ் நாட் கனெக்டட் வித் எனி ஏர் கனெக்டிவிட்டி. ஸோ அதை கனெக்ட் பண்ணுறது தான் இதோட மெயின் இது. அதுக்காக இப்போ உதான் ஸ்கீம் லான்ச் பண்ணாங்க. உதான் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் 2016 லான்ச். சின்ன சின்ன ஏரியாக்களை வந்து கேபிட்டல்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறது, சப் சென்டர்ஸ், சப் சிட்டிஸை, சரியா? ஸோ அதான் இது. அப்புறம் நிறைய இண்டஸ்ட்ரி ஏரியா, இப்போ நெய்வேலி இட்ஸ் அன் இண்டஸ்ட்ரியல் ஏரியா, பட் இட் வாஸ் நாட் கனெக்டட் வித் ஏர் கனெக்டிவிட்டி. அப்போ அங்கே பிஸ்னஸ் பீப்புள் வரணும்னா தே ஹேவ் டு கம் பை ரோடு தான். ஸோ அதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இப்போ ஏர் கனெக்டிவிட்டி. ஈவன் நார்த் ஈஸ்டர்ன் ஏரியாவில் ரோடு ஃபெசிலிட்டிஸ், ரயில் ஃபெசிலிட்டிஸ் ப்ராப்பராக கிடையாது. ஹெலிகாப்டர்ஸ் வந்து பயன்படுத்த இருக்காங்க உதான் திட்டத்தில். அப்புறம் சாகர்மாலா ஸ்கீமில், சாகர்மாலா சீ பிளேன் ஸ்கீம், அது கேவ்டியா பிளேஸ் தானே, அந்த சபர்மதி ஃப்ராண்டில் வரும். ஸோ ஐ வில் ஷோ தட். கேவாடியா சபர்மதி ரிவர் ஃப்ரண்ட். ஸோ இந்த ஏரியாவில் வந்து நம்ம சீ பிளேன் லான்ச் பண்ணியாச்சு 2 ஏரியாவில். இனி அந்தமான் நிக்கோபார், லிட்டில் அந்தமான், இந்த ஏரியாவெல்லாம் நம்ம லான்ச் பண்ண லட்சத்தீப்பில். ஸோ அதான் சாகர்மாலா சீ பிளேன் சர்வீசஸ் அப்படின்னு பேர். உதான் 1 நமக்கு தெரியும், முதல்ல ரிமோட் ஏரியாவை கனெக்ட் பண்ணோம். அதுக்கு பிறகு 2.0 அது வந்து 73 அண்டர் சர்வ்டு அண்ட் அன்சர்வ்டு ஏர்போர்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு. தென் 3.0 வாட்டர் ஏரோட்ரம்ஸ், அதான் சீ பிளேன்ஸ் வந்து வந்துச்சு. இப்போ 4th வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயும் சீ பிளேன்ஸ் வரும். கவரட்டி, அகாத்தி, மினிகாய் ஐலண்ட்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல். தென் 5th நியூஸ் வந்து பிரம்மோஸோட எக்ஸ்போர்ட். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போது டிஃபென்ஸில் வி ஆர் இம்ப்ரூவிங் அவர் செல்ஃப் இண்டிஜினியஸ் மேட். பிரம்மோஸை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவோட கோஆப்ரேஷன் மூலமாக வி ஆர் கிரியேட்டிங் அவர் மிசைல், சூப்பர்சோனிக் மிசைல் 2.8 மேக்ஸ் ஸ்பீடில் நம்ம உருவாக்கியிருக்கோம். இதுக்கு பிரம்மோஸ் அப்படின்ற பேர் பிரம்மபுத்திரா ரிவரும் மாஸ்கோ ரிவர் மூலமாக அந்த பேர் வச்சுருக்கு. ஸோ
ஸோ இட் வாஸ் சப்போர்ட்டட். முன்னாடியே நம்ம வியட்நாம் போன்ற கண்ட்ரிஸுக்கு இந்த பிரம்மோஸை வந்து கொடுத்துட்ருக்கோம். இப்போது 2.8லேருந்து வி ஆர் மூவிங் ஃபார்வர்ட். 3, அப்புறம் 4, அப்புறம் 5 வரைக்கும் நம்ம ஹைப்பர்சோனிக் வரைக்கும் நம்ம போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான காரணம் MTCRல நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ மற்ற கண்ட்ரிஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் நம்மளால். ஸோ தட்ஸ் த பெனிஃபிட் ஆஃப் திஸ். எந்த கண்ட்ரிஸ் கூட நம்ம நெகோஷியேட் பண்ணுறோம் இந்த ட்ரேடுக்காக அப்படின்னா UAE, வியட்நாம், இந்தோனேஷியா, சவுத் ஆஃப்ரிக்கா போன்ற கண்ட்ரிஸ் கூட வி ஆர் டிஸ்கஸிங். ஸோ பிரம்மோஸோட லைக் கெப்பாசிட்டியெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பீப்புள் கேன் ஸ்டடி. சுகாய் விமானத்துலேயும் இருந்தும் இதை லான்ச் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் த பெனிஃபிட் ஆஃப் திஸ். இது எதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்போர்ட், நம்ம இது வரைக்கும் இம்போர்ட்டராக தான் இருக்கும் டிஃபென்ஸில். ஸோ நம்ம எக்ஸ்போர்ட்டராக மாறும்போது நம்மளோட டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய டெஃபிசிட் வந்து மாறும். ஸோ கிட்டத்தட்ட நம்மளோட எக்ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.2% தான். இது ஏற்கனவே ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நான் சொல்லியிருந்தேன். இதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் ரைட்டிங் தேவைப்படும் உங்களுக்கு. பட் யூ வில் நாட் டூ தட், ஐ ஹோப் ஸோ. எனக்கு தெரியும். ஸோ 0.2% ஷேர் குளோபல் ஆர்ம்ஸில் நம்ம இருக்கோம். இப்போ நம்ம அதுலேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஆத்ம நிர்பார் அபியானில் நிறைய ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். நெகட்டிவ் லிஸ்ட்டில் நிறைய பொருட்கள் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை வெளியிலேருந்து இறக்குமதி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அதன் மூலமாக லைக் இங்கே இண்டிஜினியஸ்லி மேடு வந்து உருவாக போகுது. ஸோ தட்ஸ் அ பெனிஃபிட். தென் மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி. நான் இந்த சார்ட்டை வச்சே சொல்லிடுறேன் டைம்லெஸ்ஸாக இருக்கிறதுனால. ஸோ ஆல்ரெடி இருந்த ஆக்ட், தட் இஸ் ப்ரெசன்ட் லா 1971 லா என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து லைக் அதில் ஸ்பெஷல் கேட்டகரின்னு ஒன்று சொல்கிறாங்க. உமன்ஸை ரேப் பண்ணப்பட்டவங்க, விக்டம்ஸ் ஆஃப் ரேப், அப்புறம் ஃபீட்டல் அப்நார்மலிட்டி. ஸோ இந்த மாதிரியான கேட்டகரி ஸ்பெஷல் உமன்ஸ் அப்படின்ற அவங்களுக்கு வந்து 24 வீக்ஸுக்கு மேலே கூட கொடுக்குறாங்க. ஸோ முன்னாடி இருந்த லா என்ன சொல்லுதுன்னா 20 வீக்ஸ் மேலே ஜெஸ்டேஷனல் ஏஜ் லிமிட், அந்த கரு உற்பத்தி இல்லைன்னா ஃபீட்டஸ் வந்து வளர ஆரம்பித்ததுக்கு பிறகு 20 வீக்ஸ். ஸோ அந்த 20 வீக்ஸ் இண்டிகேஷன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளாடி நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஹாவ் சம் லைக் போர்ட் பர்மிஷன்ஸ் எல்லாம் வேணும். இப்போதைக்கு முன்னாடி 12 வீக்ஸுக்கு மேலே பண்ணணும் அப்படின்னா 1 டாக்டர்ஸோட மெடிக்கல் ப்ராக்டிஷனர், பீடியாட்ரிஷியன் அவங்களோட சர்டிஃபிகேட், அவங்களோட அப்ரூவல் இருந்தால் பண்ணலாம். 20 வீக்ஸுக்கு மேலே அப்படின்னா 2 டாக்டர்ஸோட அப்ரூவல் இஸ் மஸ்ட். அப்புறம் யாராவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா 1000 rupees வரைக்கும் ஃபைன் போடுறாங்க. ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய மெடிக்கல் டெர்மினேஷன் லா என்ன சொல்லுது அப்படின்னா 24 வீக்ஸ் மேலே வரைக்கும் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இந்த 20 வீக்ஸுக்கு மேலே பண்ணணும் அப்படின்னா 1 டாக்டர் பர்மிஷன். முன்னாடி 12 வீக்ஸ், இப்போ 20 மாற்றிருக்காங்க. 2 வீக்ஸுக்கு மேலே லைக் அவங்க பண்ண போகிறாங்க அப்படின்னா 24 வீக்ஸுக்கு மேலே பண்ண போகிறாங்க அப்படின்னா 2 டாக்டர்ஸோட பர்மிஷன் இஸ் மஸ்ட். 24 வீக்ஸ் வரைக்கும், மேலே இல்லை 24, அதுக்கு மேலேயும் பண்ணலாம். தேர் இஸ் அ போர்டு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போர்டு இஸ் லைக் கைனகாலஜிஸ்ட், பீடியாட்ரிஷியன், அப்புறம் ரேடியாலஜிஸ்ட்லாம் இல்லைனா ஆர்சோனாலஜிஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க 3 பேர் கொண்ட ஒரு டீம் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருப்பாங்க. அவங்க வந்து அப்ரூவல் கொடுத்தா பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ரேப் விக்டம்ஸ் அவங்களுக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அன்மேரிட் உமனுக்கும் இதில் ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்துடும். இது வரைக்கும் அன்மேரிட் உமன் வந்து அபார்ஷன் பண்ணுறது அளவுக்கு அளவு கிடையாது. ஆனால் அன்மேரிடை பொறுத்த வரைக்கும் ஸோ அன்னைக்கு தேவையில்லாமல் இருந்துச்சு. ஏன்னா லிவ்-இன் கல்ச்சர் கிடையாது. இன்றைக்கி அன்மேரிட் லிவ்-இன் கல்ச்சரில் இருக்காங்க. ஸோ ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அவங்களும் இப்போது கரு கலைக்கிறதுக்கானதை பண்ணிக்கலாம். பட் தே ஹாவ் டு கெட் பர்மிஷன்ஸ். சரியா? ஸோ தேட்ஸ் ஆல். இது மட்டும் இப்போ தெரிஞ்சால் போதும். மற்றது நீங்கள் படிச்சுக்கோங்க. டைம் இஸ் லெஸ், ஐ எம் மூவிங் ஃபாஸ்ட். தென் வெஹிக்கிள் ஸ்கிராப்பிங் பாலிசி. ஸோ அதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நிதின் கட்காரியோட ரீசன்ட் ஸ்பீச் அண்ட் லைக் பார்லமெண்ட். 51 lakh லைட் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் வந்து கிட்டத்தட்ட 20 years ஏஜ் ஆனது இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. 20க்கு மேலே. அடுத்த 34 lakh LMV வெஹிக்கிள்ஸ் வந்து எபோவ் 15 years ஏஜ். ஸோ இனிமேல் 20 years 15 years அப்படின்ற கேட்டகரியில் வரும்போது கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னா 15 years, நார்மல் ஓன் போர்டு வெஹிக்கிள் அப்படின்னா லைக் சொந்தமாக வச்சுருக்கக்கூடிய ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் வந்து 20 years. அதுக்கு மேலே வச்சுருந்தாங்க அப்படின்னா இட் வில் பி ஸ்க்ராப் அண்ட் தென் ஓவர் சார்ஜ் ஃபைன்ஸ் போடுவாங்க. ஸோ அதுக்கு ஃபிட்னஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறாங்க. அதில் பாஸ் ஆகணும். அதில் பாஸ் ஆகலை அப்படின்னா த வெஹிக்கிள்ஸ் வில் பி டேக்கன் ஃபார் ஸ்க்ராப்பிங். ஸோ அது சொல்லப்படுது. அப்புறம் வர நாட்களில் ஃப்யூச்சரில் டோல் கேட்ஸும் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது.
ஜிபிஎஸ் மூலமாக காசு எடுக்கிறதுக்கான. ஸோ தட் இஸ் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். டிஜிட்டல் இந்தியாவில் நீங்கள் எழுதலாம், நம்ம அட்வான்ஸாக எப்படி போயிட்டுருக்கோம் அப்படின்னா வித்தவுட் டோல்ட் நவ் யூ கேன் ஒர்க். ரோட் டேக்ஸ் ரிபேட் அப்படின்றது அப்படின்னா வெஹிக்கிள் ஸ்க்ராப்பிங் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வெஹிக்கிளை கொடுக்குறீங்க உங்கள் வெஹிக்கிளை, அப்போ அது ஸ்க்ராப் பண்ண போகுது, ஸோ உடைக்க போகிறாங்க. அப்போ யூ வில் கெட், நீங்கள் ஆல்ரெடி பே பண்ண டேக்ஸில் ஒரு 25% வந்து கிடைக்கும். ரோட் டேக்ஸ்லாம் பே பண்ணுறீங்களாம்மா, அதில் பர்சனல் வெஹிக்கிள்ஸ்னால் 25%, கமர்ஷியல்னால் 15%. ஏன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் ரோடை ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதனால தான். வெஹிக்கிள் டிஸ்கவுண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ஸ்க்ராப் பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட்டை வாங்குனீங்க அப்படின்னா, எங்கே வெஹிக்கிள் வாங்குனீங்களோ அங்கே கொண்டு போய் இந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்தீங்கன்னா யூ வில் கெட் 5% ஆஃப் யுவர் கார். லைக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கிடையாது, டிஸ்கவுண்ட் கிடைக்கும் புதிய கார் வாங்குறதுக்கு. பழைய காரில் 5% இல்லை, புதிய காரில். சரியா? அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் லைக் ரெஜிஸ்ட்ரேஷன் 5% ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸில் இல்லையா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் இருக்காதான் புதிய காருக்கு. அப்புறம் இன்சென்டிவைஸ் அப்படின்னா ரீரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ 15 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய காரை நீங்கள் ஃபிட்னஸில் எல்லாம் ஓகே பண்ணி கொண்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவர் சார்ஜ் போடுவாங்க. அப்போ யாருமே அதை வச்சிருக்க விரும்ப மாட்டாங்க. ஸோ ஃபோர்ஸ்ஃபுல் இருக்காது முதல்ல. 15 வருஷத்துக்கு மேலே இப்போ கார் லவர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, வெஹிக்கிள் லைக் பீப்புள், அவங்க ரொம்ப அடிக்ட் ஆனவங்க இருப்பாங்க. அவங்க எல்லாம் 15 வருஷம் 20 வருஷத்துக்கு காரை வச்சுருக்காங்க. ஸோ அவங்க ஸ்க்ராப் பண்ணணுன்னா உடனே ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிற மாதிரி உடனே வராது, பட் தே வில் கிவ் சம் டைம். இதனால் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வருமா, லைக் டேக்ஸ், அப்புறம் கிட்டத்தட்ட 30,000 கோடி இதில் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வருதா சொல்லப்படுது. அப்புறம் எம்ப்ளாயபிலிட்டி, நிறைய ஸ்க்ராப்பிங் சென்டர்ஸ், ஃபிட்னஸ் சென்டர்ஸ் எல்லாம் வரும். இப்போ ஹெல்த் டெஸ்ட் சென்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஃபிட்னஸ் சென்டர்ஸ், காருக்கு இனிமேல் அதே மாதிரி வரும். பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தேட்ஸ் ஆல். தென் ஸ்டாப் டிபி பார்ட்னர்ஷிப் போர்டு, அந்த போர்டில் வந்து நம்மளோட யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் வந்து சேர்மேனாக அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கார். இது ஃபாரின் எல்லா கண்ட்ரீஸும் சேர்ந்தது, யூரோப்பியன் கண்ட்ரீஸ் மெயின்லி இருக்காங்க அதில் தான் நம்ம 3-year term இஸ் கோயிங் டு சர்வ். ஸோ அது நம்மளோட இந்தியாவோட ஹானர்னு சொல்லலாம். ஆனால் இந்தியாவில் டிபி எலிமினேஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. நம்ம 2022 டார்கெட் வச்சுருக்கோம், 25 கரெக்ட் தானா, 5 years முன்னாடி வச்சுருக்கோம். 2030 வேர்ல்டு கண்ட்ரீஸில் வச்சுருக்காங்க, நம்ம 5 years முன்னாடி வச்சுருக்கோம். ஆனால் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்றது ஹெட்டாக இருக்கக்கூடிய பர்சன் தான் வளர்க்கணும். சரியா? ஸோ நம்ம டிபியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு வி ஹேவிங் அ குளோபல் ஆக்ஷன் பிளான் டு என் டிபி. ஸோ 2018 2022, ஆனால் ஆக்சுவலாக 2030 தான் டார்கெட் வச்சுருக்காங்க எண்ட் பண்ணுறதுக்கு. லைக் வேர்ல்டு லெவலில் 30 ஹை டிபி கண்ட்ரீஸில் நம்மளும் டாப்பில் இருக்கும். அதுவும் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த புள்ளி விவரங்களெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ பீப்புள். இந்தியாவை பொறுத்தவரை வி ஹேவிங் 2.64 million people who are affected by TB. சரியா? அப்புறம் ஸ்டெப்ஸ் டேக்கன் பை இந்தியா, வி ஹேவிங் எலிமினேட்டிங் டிபி டார்கெட் 2025, 5 வருஷம் முன்னாடி வச்சுருக்கோம். அது ஏற்கனவே நான் பல வாட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டிபி ஹரேகா தேஷ் ஜித்தேகா கேம்பெயின் வச்சுருக்கோம். லைக் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது. டிபி பேஷண்ட்ஸ் எல்லாமே மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் எக்ஸ்க்ளூசிவ் ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் 2 கேட்டகரி இருக்குது. ஸோ அதுலேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வரதுக்கு வி ஆர் கிவிங் ஹெவி டோசஸ். நார்மல் டிபி அஃபெக்ட் ஆனவங்களுக்கு நார்மல் டோசஸை கொடுத்து அவங்கள கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி நிறைய பேஷண்ட்ஸ் வந்து டிபிலேருந்து வெளியில் வர்றதுக்கும் இந்தியா ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ அது டிவின்னா என்னன்றது ஆல்ரெடி யூ பீப்புள் நோ. த 9th நியூஸ், ஈஸ்டர்ன் ராஜஸ்தான் கெனால் ப்ராஜெக்ட். ஸோ இது ஆக்சுவலாக சம்பால் ரிவரில் இருக்கக்கூடிய வாட்டரை வந்து சர்ப்ளஸ் இருக்கக்கூடிய வாட்டரை மற்ற ஏரியாவுக்கு கொண்டு போய் விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறது தான். ராஜஸ்தானை பொறுத்தவரை தண்ணி டிஃபிஷியன்சி இருக்குது. இந்திரா காந்தி கெனால் எங்கேருந்து எடுக்கிறாங்க தண்ணியை? இந்திரா காந்தி கெனால் சட்லஜ் பக்ரானங்கல் டேமில் அந்த கிராஸ் ரிசர்வாயர் மூலமாக அதுலேருந்து செப்பரேட் பண்ணி எடுக்கிறாங்க. அது மூலமாக இன்றைக்கி மஸ்டர்ட் பாப்புலேஷனில் நம்ம டாப்பில் இருக்கும். சரியா? ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும். ஸோ அதே மாதிரி மற்ற விவசாயத்துலேயும் ராஜஸ்தானை டாப்பில் கொண்டு வர்றதுக்கு இந்த தண்ணி ப்ராஜெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன். இது கிட்டத்தட்ட 40,000 கோடி பக்கத்தில் ஆகும்னு சொல்லப்படுது. அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நேஷ்னல் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஸ்டேட்டஸ், இந்த சென்ஸ் நேஷ்னல் ப்ராஜெக்ட்ஸ் ஸ்டேட்டஸ் கிடச்சிச்சு அப்படின்னா 90% இதை ஃபண்ட் பண்ணுறது யாராக இருக்கும்? சென்ட்ரல் கவர்மெண்ட். அதனால் அது கோரியிருக்காங்க. ஸோ அதை அப்ரூவ் பண்ணப்பட்டால் கொடுக்கலாம். சரியா? ஸோ தட்ஸ் ஆல்.
அப்புறம் சம்பால் ரிவரோட ஒரிஜினேஷன் எல்லாமே நமக்கு தெரியும். இந்தியன் ரேஞ்சில் ஒரிஜினேட் ஆகுது. ஆரவல்லிக்கும் இந்தியன் ரேஞ்சுக்கு இடையில ஃப்ளோ ஆகுது. அப்புறம் எட்டாவா டிஸ்ட்ரிக்ட் யூபியில் போயிட்டு யமுனா ரிவர் கூட சேருது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பனாஸ், காலி, சிந்த், சிப்ரா, பிரபாதி, இந்த ரிவர்ஸ் எல்லாமே ட்ரிபியூட்ரிஸ் ஆஃப். ஸோ எம்எஸ்எம்இ லைக் மைக்ரோ மீடியம் ஸ்மால் என்டர்பிரைசஸ். ஸோ இது எல்லாமே வந்து டிஜிட்டல் கூட கனெக்ட் பண்ணுறது வி ஆர் ட்ரையிங். மெயின்லி அதுக்கான காரணம் என்னென்னா, இவங்க உற்பத்தி கொண்டக்கூடிய பொருட்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அது ஒரு ரீசன். அப்புறம் டிஜிட்டலைசேஷன் வர்றது மூலமாக டேக்ஸில் இவங்களுக்கு தள்ளுபடிகள் கிடைக்கும். அது ஒரு லைக் பெனிஃபிட்ஸ். அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கனெக்ட் எம்எஸ்எம்இ குளோபலி. இவங்க பொருட்கள் எக்ஸ்போர்ட் பண்ணப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்கம் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தே வில் கெட் இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக கிடைப்பாங்க. அப்புறம் கிரெடிட் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இஃப் தே ஆர் ரெஜிஸ்டர்ட். காஸ்ட் எஃபெக்டிவ். அவங்களோட பொருட்கள் எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆன்லைன் கனெக்ஷனில் வரும்போது. சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வாஸ் நாட் ப்ராப்பர். இப்போ எல்லா எம்எஸ்எம்இ வெல்டிங் ஷாப்ஸ் எல்லாம் கூட எம்எஸ்எம்இ கேட்டகரியில் தான் இருக்கும். வெதர் தே ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரி வெல் கனெக்டட் வித் தி டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது. ஸோ அது ஒரு ப்ராப்ளம். லேக் ஆஃப் அவேர்னஸ். பீப்புளுக்கு தெரியாது கிரெடிட் கிடைக்கும், இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும் லோனில் அப்படின்றது தெரியாது. டேட்டா பேஸஸ் மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆன்லைன் அப்படின்றப்போ. லைக் அவேர்னஸ் இல்லை அப்படின்னா தீஸ் ஆர் த ப்ராப்ளமாக சொல்லப்படுது. சரியா? ஸோ வே ஃபார்வர்டில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கலாம். கூகுள் மை பிஸ்னஸ், சிம்பிளிஃபையிங் த லைக் ப்ரொக்யூர்மெண்ட்டை அதிகப்படுத்துறது. அப்புறம் இ-காமர்ஸ் அண்ட் ஃபாரின் ட்ரேட் பாலிசியில் வி ஹேவிங் லாட் ஆஃப் லைக் என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எஃப்டிஏ கேட்டகரி எல்லாம் ப்ரொவைட் பண்ணிப்போம். அது இவங்களுக்கெல்லாம் தெரியாது. தட்ஸ் த ப்ராப்ளம். சரியா? அது அவேர்னஸ் பண்ணப்படணும். தென் 11th நியூஸ் வேர்ல்ட் ஹாப்பினஸ் ரிப்போர்ட். ஸோ அது வந்து யுனைடெட் நேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யுனைடெட் நேஷனோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் நெட்வொர்க். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் நெட்வொர்க்கோட வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட்டையும் யுனைடெட் நேஷனோட 2030 அந்த கோல்ஸையும் 17 கோல்ஸையும் இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்குது, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது கவர்மெண்ட் வைஸில். அதான் அவங்களோட மெயின் ஜாப். ஸோ அவங்க தான் இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. யுனைடெட் நேஷனில் இருக்கக்கூடிய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் நெட்வொர்க். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹாப்பினஸில் வி இம்ப்ரூவ்ட் அவர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு தான் சொல்லணும். எவ்ரி இயர் 20th வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். வேர்ல்டுலேயே முதல் கண்ட்ரி ஹாப்பினஸ் மெஷர் பண்ண கண்ட்ரி வந்து இன்றைக்கி மெஷர் பண்ணக்கூடிய கண்ட்ரி பூட்டான். அங்கே உங்களுக்கு ஜிஎன்பி இருக்குது, கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். அங்கே ஜிஹெச்ஐ இருக்குது, கிராஸ் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் ஹாப்பினஸ் அப்படின்றத மெஷர் பண்ணுறாங்க. பீப்புளோட ஹாப்பியாக இருக்காங்களோ அப்போ தான் அந்த கண்ட்ரி வந்து ஒர்த்தாக இருக்குது அப்படின்ற சஸ்டைனபிள் லிவ்லிஹுட் இருக்குது அப்படின்றத 1972 4th கிங் ஆஃப் தட் இஸ் கிங் ஜிக்மே சிங்கி யாங்சுக் அப்படின்ற பர்சன் வந்து 1972 ஹி லான்ச். சரியா? ஸோ அதான் இவர் தான் லான்ச் பண்ணியிருக்காரு. மொத்தம் 149 கண்ட்ரீஸில் இந்த ரேங்கிங் எடுக்கப்படுது. ஜிடிபி கேட்டகரிலாம் எடுக்கப்படுது. சோஷியல் சப்போர்ட், பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி ஜிடிபியில். உங்களுக்கு டொமஸ்டிக் ப்ராடக்ட்ன்றது நார்மலாக ப்ரொடக்ஷன், பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்னு வித் அதர் கண்ட்ரி கம்பேரிங் உங்களோட எக்கானமி எப்படி இருக்குது, சோஷியல் சப்போர்ட் உங்கள் கண்ட்ரியில் எப்படி இருக்குது, தென் ஹெல்த் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், பிறந்த குழந்தைங்க எவ்வளோ நாளைக்கு சர்வைவ் ஆகிறாங்க, ஃப்ரீடம் டு மேக் லைஃப் சாய்ஸஸ் மேரேஜ்லேருந்து உங்களோட எஜுகேஷன் எக்ஸெட்ரா, ஜெனராசிட்டி, பர்செப்ஷன் ஆஃப் கரப்ஷன், இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற அடிப்படையில் உங்களோட ரேங்கிங் கொடுக்குறாங்க. 0லேருந்து 10 வரைக்கும் இதுக்கு ரேங்கிங் கொடுக்கப்படுது. பாகிஸ்தான் 105, அவர் கண்ட்ரிஸ் 139 இருக்குது இந்த வாட்டி. சரியா? லாஸ்ட் இயர் இட் இஸ் 144 கேட்டகரியில் இருந்தோம். சரியா? தென் 12th நியூஸ் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன், தட் இஸ் ஓஎம்ஓ ஆப்ரேஷன். ஓஎம்ஓன்றது பாண்ட்ஸை வந்து செல் பண்ணுறது, பர்ச்சேசிங் அண்ட் செல்லிங் பை தி ஆர்பிஐ. அதில் 2 கேட்டகரி வருது. ஒன்று வந்து பெர்மனெண்ட்டாக அவங்க அந்த பாண்டு செல்லிங் அண்ட் இது வச்சுருப்பாங்க. இன்னொன்று வந்து ரெப்போ ரேட். ரெப்போன்னா என்னது, இதில் நார்மலாக அவுட்ரைட் செல்லிங் அப்படின்னு பேர். அவுட்ரைட் செல்லிங்னா நார்மல் பாண்டை வந்து நீங்கள் செல் பண்ணிகிட்டே இருக்கிறது, அப்புறம் வாங்கிட்டே இருக்கிறது, விற்கிறதும் வாங்குறதும். அது அவுட்ரைட் கேட்டகரியில் வரும். அதுக்கு வந்து நீங்கள் ரீபர்ச்சேஸ் டைம் எல்லாம் சொல்ல மாட்டீங்க.
இப்போ ரெப்போ ரேட்டை எடுத்துக்கிட்டால் யூ வில் செல் தி பாண்ட்ஸ். அதை என்ன பண்ணுவீங்க, 1 இயருக்கு அப்புறம் வி வில் பர்ச்சேஸ் இட். அது ரிவர்ஸ் ரெப்போ படிச்சிருக்கோம்ல, ரிவர்ஸ் ரெப்போ. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ இட்ஸ் கோ அண்ட் ரீட் இட், எவ்ரி ஒன் நோஸ் தேட். கவர்மெண்ட் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து 30 இயர்ஸ் வரைக்கும் பாண்ட் இருக்குது, இன்னொன்று ட்ரெஷரி பில்ஸ் வித்தின் 1 இயர். ஸோ அதுவும் உங்களுக்கு தெரியும். சப்ளிமெண்ட்ரி டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் தெரியும்ல, பட்ஜெட்டில் அப்ராப்ரேஷன் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். சப்ளிமெண்ட்ரி கிராண்ட், ஸோ பட்ஜெட்டில் வி ஹேவிங் லாட் ஆஃப் கிராண்ட்ஸ், அடிஷ்னல் கிராண்ட், டோக்கன் கிராண்ட், ஓட் ஆஃப் கிரெடிட்டு, அப்புறம் எக்ஸஸ் கிராண்ட் வி ஹேவிங், தென் எக்ஸப்ஷனல் கிராண்ட் இருக்குது, டோக்கன் கிராண்ட் இருக்குது. ஸோ இது அது மாதிரி சப்ளிமெண்ட்ரி கிராண்ட். சப்ளிமெண்ட்ரி கிராண்ட் அப்படின்னா இப்போ நம்ம பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க 2020-21. இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இப்போது நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பெண்டிங்லேயே இருக்குது. காரணம் என்னென்னா ஃபண்ட் இல்லை. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, COVID-19 டைம் பீரியட்னால, பேண்டமிக் சுச்சுவேஷனில் நிறைய ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ப்ராப்பரான அக்குமுலேஷன் ஆஃப் ஃபண்ட் இல்லை, விலைவாசியெல்லாம் உயர்ந்துருச்சு இன்ஃப்ளேஷன் கேட்டகரியில். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணிடுது, ஏன்னா கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங் அதிகப்படுத்துனாங்க. அப்போ ஆல்ரெடி பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ண ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எக்ஸஸாக ஃபண்டு தேவைப்படுது. தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அ சப்ளிமெண்ட்ரி, இட்ஸ் நாட் அ நியூ ஒன். ஸோ அதுக்கு வந்து இப்போ ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு இந்த இதை பாஸ் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னல் கிராண்ட்னா தெரியும்ல, எக்ஸ்ட்ரா நீங்கள் பண்ணுறது. எக்ஸஸ் கிராண்ட்னா ஆல்ரெடி ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்து திருப்பி கேட்குறது. ஓட் ஆஃப் கிரெடிட்னா, ஓட் ஆஃப் கிரெடிட் இட்ஸ் அ blank செக். நான் மறந்துருச்சு. எக்ஸப்ஷனல் கிராண்ட்னா என்னது, எக்ஸப்ஷனல் சிச்சுவேஷன்ஸ் லைக் டிசாஸ்டர்ஸ் ஏதாச்சும் உருவாச்சு, இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் தேவை இருக்குது, அதுக்கு நீங்கள் வித்தவுட் எனி நீங்கள் ஆல்ரெடி மென்ஷன்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க. அடிஷ்னல் சப்ளிமெண்ட்ரிலாம் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணது கூட நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, புரியுதா? டோக்கன் கிராண்ட்ன்றது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அதிகமாக ஃபண்ட் பண்ணியிருப்பீங்க, இன்னொரு ப்ராஜெக்ட் கம்மியாக பண்ணியிருப்பீங்க. கம்மியாக பண்ணியிருக்கிறது டிமாண்ட் அதிகமாக இருக்கும், அதிகமாக பண்ணியிருக்குது எக்ஸஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபண்ட் அப்படியே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவான். தென் வேறு என்ன, தேட்ஸ் ஆல். ஸோ அது தெரிஞ்சுக்கோம். தென் US இந்தியா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இனிஷியேட்டிவ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் லைக் 2 கண்ட்ரிஸுமே சேர்ந்து கொலாபரேட் பண்ணுறாங்க. USAI அப்படின்னு பேர். இதோட மெயின் இம்பார்ட்டன்ஸ் என்ன கேட்டீங்கன்னா, எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர் இந்த கேட்டகரிலாம் பண்ணுறோம். ஹெல்த் கேர், ஸ்மார்ட் சிட்டிஸ், மெட்டீரியல்ஸ், அக்ரிகல்ச்சர் எக்ஸெட்ரா இதில் எல்லாமே பண்ணுறோம். வேறு இடங்களில் பண்ணுறோம். மெயினாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்திங்கன்னா, வி ஹேவிங் அ ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் தென் வி ஹேவிங் அ நேஷ்னல் போர்ட்டல் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதெல்லாம் தெரியும்ல. மெயினாக நம்ம 5 கேட்டகரிஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர், ஹெல்த் கேர், இ-காமர்ஸ், ஃபினான்ஸ், டெலிகம்யூனிகேஷன் எக்ஸெட்ரா. அது ரீசெண்டாக இப்போ COVID-19 டைம் பீரியட்லேயும் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மை கவர்மெண்ட் கொரோனா ஹெல்ப் டெஸ்க் சேட்போர்ட். சேட்போர்டுனால் உங்களுக்கு தெரியும்ல, உங்களுக்கு ரிப்ளை பண்ணக்கூடிய பர்சன் இஸ் அ ரோபோ, சரியா? உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணக்கூடியது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்றது. நம்ம ஆல்ரெடி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 18% மேலே நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்றது சொல்லப்படுது. நீங்கள் கூகுளில் இன்றைக்கி அலெக்ஸா, லைக் ஓகே கூகுள், ஆப்பிளில் சிரிலேருந்து எல்லாமே இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேடு தான், சரியா? உங்களோட லைக் கேரக்டரை கணிக்கிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் there is a increase 45%. நான் 18ன்னு சொன்னேன், 45% இன்க்ரீஸ்னு சொல்லப்படுது. அண்ட் we having a ரைஸ் ஸ்கீம் 2020 ரெஸ்பான்சிபிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபார் சோஷியல் எம்பவர்மெண்ட், அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன், ஹெல்த் செக்டாரில் பயன்படுத்துறது. அப்புறம் வைஷ்விக் பாரதிய வைக்யானிக், தட் இஸ் பபாய் சமிட் வந்து நடத்தப்பட்டிருக்கு 2020. த குவாண்டம் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் அதர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. தட்ஸ் ஆல். ஏஐன்னா என்னென்னு தெரியும்ல. தென் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம், புஷா FSI. புஷா அங்கே டீகம்போசர்னு படிச்சிருக்கோம், அது கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க UPSCயில். அதே மாதிரி புஷா ஃப்ரிட்ஜ் வந்து ரெஃப்ரிஜரேட்டர் வந்து இப்போ லான்ச் பண்ணுறாங்க கம்மியான ரேட்டில். அப்படின்னா பைப் மூலமாக ஏரை சப்ளை, லைக் வாட்டரை சப்ளை பண்ணி அப்படியும் பயன்படுத்துகிறோம். நைட் நேரத்தில் அதோடய வெப்பத்தை அதிகப்படுத்துகிறதும், காலையில் வந்து அதோடய வெப்பத்தை கம்மி பண்ணுறோம். நம்ம நார்மல் ஃப்ரிட்ஜ் மாதிரி ஆக்ட் பண்ணும். சோலார் பவர்டு மூலமாக பண்ணுறாங்க. நார்மல் ரெஃப்ரிஜரேட்டர்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தான் யூஸ் பண்ணுறாங்க, சோலார் பவர்டாக பண்ணுறாங்க. ஒரு பெரிய கோடவுன்ஸே வந்து கோல்டு ஸ்டோரேஜ் செயினாக மாற்றுவாங்க, புரியுதா? ஸோ அதான் இந்த ஸ்கீமை பொறுத்தவரைக்கும் 5 கிலோவாட் வரைக்கும் இதுக்கு தேவைப்படும். அது மட்டும் இல்லை, இதை யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல மோட்டர் பம்ப்ஸ் யூஸ் பண்ணலாம் இந்த பவரை வச்சு அப்படின்றது சொல்லப்படுது.
that's all. Then technology for extraction of gluten from wheat. வீட்டில் இருந்து gluten எடுக்கிறதுக்கும் டெக்னாலஜி லான்ச், that is not important. Happy seeder already we know that. அப்போ precision agriculture technology, that is AI, using AI in agriculture, சரியா மெயின்லி. தென் கோவிட் இன்க்ரீஸ் பாவர்ட்டி, அது வேர்ல்டு லெவலில் டைம் ரன் ஆகுறதுனால ஐ எம் ஃபினிஷிங் இட் ஃபாஸ்ட். கோவிடில் இன்க்ரீஸ் ஆகிருக்கனால பாவர்ட்டி வந்து அதிகமாக இருக்குது. அது சைனாவை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. மிடில் கிளாஸ் நம்ம இந்தியா லைக் வேர்ல்டு லெவலில் புவர் கேட்டகரி அப்படின்றது $2 வரைக்கும் ஒரு பர்சன்ட்டை இல்லை அப்படின்னா he will be considered as a very poor person. அது மாதிரி லோ இன்கம் மிடில் இன்கம் கேட்டகரி நம்ம பிரிச்சுருக்கோம், அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. we having like 700லேருந்து 1500 வரைக்கும் ஒரு பர்சன் கிட்ட லைக் USD இருக்குது, இல்லைனா ருப்பீஸில் USDயில் $10லேருந்து $20 இருந்துச்சு அப்படின்னா he will be considered as a middle class. லோ கிளாஸும் இருக்குது, புவர் சொல்லிட்டேன்ல. அப்புறம் ரிச் பாப்புலேஷன் 1500 per day, இப்போ அதுவும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி ஏர்ன் பண்ணவங்களும் இப்போ கம்மியாக இருக்காங்க கோவிட்-19னால். சைனாவை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட தாக்கம் அதிகம், அங்கே கம்மின்றதையும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடு சொல்லியிருக்காங்க. ஸோ கோ அண்ட் ரீட் இட் கேர்ஃபுல்லி, சரியா. தென் நிதி ஆயோகோட விஷன் ஃபார் கிரேட் நிக்கோபார், இப்போ தான் ரீசெண்டாக லிட்டில் அந்தமானுக்கு போட்டிருந்தாங்க ஃபர்பில். இப்போ கிரேட் நிக்கோபார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 150 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ், மொத்தம் 9-10 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது கிரேட் அந்த நிக்கோபார் தீவுகள், கிரேட் நிக்கோபார் கேட்டகரியில். அதில் கிட்டத்தட்ட 244 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸை வந்து நம்ம இந்த ஃபேஸ் 1 கேட்டகரியில் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஸ்கீம்ஸ் அப்படின்றது, ஒன்று வந்து ஏர்போர்ட்ஸ் உருவாக்குறது, ஏர் கனெக்டிவிட்டி, அப்புறம் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் கேட்டகரி, அப்புறம் வேர் ஹவுசஸ் எல்லாம் உருவாக்குறது, ஃப்ரீ ட்ரேட் ஸோனாக மாற்றுறது, இது அந்த ஏரியா. ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியும், அங்கே ஃபுல்லாகவே லைக் ப்ரெஸ்டைன் ஃபாரஸ்ட் ஏரியா, ஃபாரஸ்ட் கவர்ட் ஏரியா. ஷோம்பெயின் ட்ரைப்ஸ் அதிகமாக இருக்காங்க. லைக் நம்ம எத்தனை ட்ரைப்ஸ் இருக்காங்கன்றதையும் முன்னாடி படிச்சிருக்கோம். ஸோ கோ அண்ட் ரெஃபர் இட். அண்ட் தென் அந்தமான் நிக்கோபாரில் வி ஹேவிங் நேஷ்னல் மெரைன் டர்டைல் ஆக்ஷன் பிளான். இந்த டர்டைல்ஸ் எல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடியது. ஆலிவ் ரைட்லி, க்ரீன் டர்டைல், லாகர் ஹெட், ஹாக்ஸ் பில், அப்புறம் லெதர் பேக். ஸோ இதெல்லாம் வல்னரபிள், என்டேஞ்சர்டு, இதெல்லாம் படிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கோஸ்டல் ரெகுலேஷன்ஸ் ஓனும் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது. அகெயின் அண்ட் அகெயின் ஐ எம் நாட் ரெடி டு எக்ஸ்பிளைன், சரியா. ஸோ யூ கேன் ரீட் பை யுவர் செல்ஃப், சரியா. ஷோம்பெயின் ட்ரைபை பற்றி நான் சொன்னேன், பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைப், கிரேட் நிக்கோபாரில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரைபல் பீப்புள். ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் 2 days கரண்ட் அஃபேர்ஸ். 3 days கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்குள்ளதை நாளைக்குள்ளே சேர்த்து நாளைக்கு பார்ப்போம், சரியா. தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஜாயினிங்.